An inelastic string 155 mm long has one end attached to the circumference of a circular of 40 mm diameter. ஒரு inelastic string இருக்கு, அதோட length கொடுத்துறாங்க 155 mm long. அதோடைய ஒரு end வந்து circle இருக்கு இல்லையா, அதோட diameter circumferenceல attach ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு end வழியா நம்ம வந்து curve trace பண்ணி கொண்டு வரணும். Draw that curve traced out by the other end of the string when it is completely wound around the disc, keeping it always tight. So இன்னொரு end டைட்டா keep பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? So இந்த given dataலாம் வச்சு நம்ம diagram step by step கொண்டு போக போறோம். So ஒரு involute of circular question இந்த மாதிரி twist பண்ணி கேட்கறதா இந்த problem. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், step by step சால்வ் பண்ணலாம். So first ஒரு dot ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு dot ஒன்று வச்சுட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் 40 mm diameter. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 20 mm ரேடியஸ்க்கு சர்க்கிள் வரையணும். டயாமீட்டர்னா நம்ம ரேடியஸ்க்கு வரையணும். 20 mm என்னது 2 cm. ஸோ 2 cmக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த டாட்டில் வச்சு 2 cmக்கு ஒரு சர்க்கிள். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, இந்த சர்க்கிளை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சிடலாம். கரெக்டாக 90 டிகிரியில் பிரிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸாக சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பிரிக்கணும்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு கரெக்டாக 45 டிகிரியில் இங்கே ஒரு டாட் வச்சுங்க. 45 டிகிரியில் இங்கே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே அந்த டாட் வழியாக சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு லைன், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போட்டாலும் நம்மளுக்கு 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பேர் கொடுத்துடலாம். இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. பைடி வேல்யூ கண்டுபிடிக்கணும். pi into diameter எவ்வளோ இருக்குது, 40 mm diameter. ஸோ pi into 40. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே பை சிம்பிள் இருக்கும். pi into 40 எவ்வளோ வருது, 125.66. 125.66 mm. இப்போ நம்ம இந்த 8லேருந்து உங்கள் ஸ்கேலை வச்சு 125, அதாவது 12.5ன்னு அர்த்தம். ஸோ 12.5ல் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு எவ்வளோ இருக்குது, 125.66. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே கீழே ஒரு லைன் இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம், எவ்வளோ லென்த் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம், ஆங்கிள் என்ன ஆங்கிள் வேணால் இருக்கலாம். இப்போ இந்த லைனை நான் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கலாம், அப்படியே 1 1 டாட் வச்சுட்டு வரலாம். 0 to 1 இங்கே ஒரு டாட்டு, 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் பார்ட்ஸாக இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பிரிச்சாச்சு. இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஸ்கேல் அப்படியே பேரலாக கொண்டு போய் இந்த பாயிண்ட், 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 அப்படியே பேரலாக கொண்டு போய் இந்த பாயிண்ட். இப்போ இதுக்கு பேர் வச்சிடலாம். இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா
நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 155 mm லாங். ஸோ இந்த ஸ்கேலை உங்கள் இந்த 8ல் வச்சுட்டு கரெக்டாக 155 mm என்னது 15.5. ஸோ இங்கேருந்து 15.5 பாயிண்ட் வரைக்கும் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும். 15 இருக்குது, கூட என்ன 0.5 வேணும் இல்லையா, அதில் ஸ்கேலில் அப்படி ஓகே. இதுதான் 15.5 வரைக்கும். இந்த பாயிண்ட் தான் பி பாயிண்ட். இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த், இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கினுடைய லென்த். ஸோ மெஷர்மெண்ட்டில் லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் உங்கள் காம்பஸ் எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் உங்கள் ப்ரொட்ரக்ட் எடுத்து இந்த 1 பாயிண்டில் இப்படி வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 2ல் ப்ரொட்ரக்டை வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே 3ல் ப்ரொட்ரக்டரை இப்படி வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். அதே மாதிரி 4லேயும் உங்கள் ப்ரொட்ரக்டரை வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணுங்கள். அதேமாரி 5லேயும் உங்கள் ப்ரொட்ரக்டரை இப்படி வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 6லேயும் உங்கள் ப்ரொட்ரக்டரை இப்படி திருப்பி வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 7லேயும் உங்கள் ப்ரொட்ரக்டரை இப்படி வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 8ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேரெக்டாகவே தான் இருக்கும். ஸோ 8 எதுவும் மார்க் பண்ண தேவை. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த 1லேருந்து இங்கே 90 டிகிரி மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 2லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 3லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணோமா, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 4லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணோமா, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 5லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணோமா, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 6லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணோமா, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 7லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணோமா, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த 8 லைன் ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் ஆகி தான் இருக்குது. நெக்ஸ்ட் உங்கள் காம்பஸை இந்த 1ல் வச்சு P வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. P பாயிண்ட் வரைக்கும் காம்பஸை 1ல் வச்சு P பாயிண்ட் வரைக்கும் இப்படி மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இந்த 1ல் இப்படி வச்சு இங்கே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்லேருந்து P பாயிண்ட்டை மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இந்த 2ல் வச்சு இந்த லைனில் ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் 3லேருந்து P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி 3ல் வச்சு இங்கே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் 4லேருந்து இந்த P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி 4ல் வச்சு இங்கே ஒரு ஆர்க். 5லேருந்து இந்த P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி 5ல் வச்சு இங்கே ஒரு ஆர்க். 6லேருந்து இந்த P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி 6ல் ஒரு ஆர்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7லேருந்து இந்த P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி 7ல் வச்சு ஒரு ஆர்க். இந்த 8லேருந்து இந்த P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி 8ல் வச்சு இங்கே ஒரு ஆர்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு பேர் கொடுத்துடலாம். P1, P2, P3, P4, P5, P6, P7, P8. ஸோ உங்களுடைய ஃப்ரீ ஹேண்ட்லே அப்படியே இந்த கர்வை இந்த P பாயிண்டில் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் P2லேருந்து P1க்கு, P3லேருந்து P2. ஸோ
உங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் கர்வும் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு P4லேருந்து P5, நெக்ஸ்ட் P5லேருந்து P6, P6லேருந்து P7, P7லேருந்து P8, அப்படியே இப்படி கொண்டு போய் சேர்த்துருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இன்வல்யூட்டில் எங்கேயாவது ஒரு டாட் ஒன்று வச்சுக்கோங்க. டாட் வச்சு அதுக்கு ஒரு பேர் எம்னு வச்சுட்டு உங்கள் ஸ்கேல் எடுத்து அந்த எம்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் இல்லை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ண எவ்வளோ வருது? 13.5 வருது. 13.5 வருது. 13.5னா பாதி எவ்வளோ வரும்? 6.5 சொல்லலாமா? 13.5 divided by 2, 6.7. ஸோ 6.7ல் ஒரு டாட் வச்சுருவோம். ஸோ அது நம்ம சீன் பேர் வச்சுப்போம் சென்டரில். இப்போ உங்கள் திரும்ப காம்பஸ் எடுத்து இந்த சி பாயிண்ட்டு இந்த எம் பாயிண்ட்டு மெஷர் பண்ணி அப்படியே ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த அப்படியே அந்த செமி சர்க்கிள்லேயே உங்கள் கையை வச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே வச்சுக்கிட்டே வரும்போது சர்க்கிளில் இங்கே டச் ஆகும். அந்த லைன் இந்த இடத்துல டச் ஆகுது. இங்கேருந்து அந்த எம் பாயிண்ட் வழியாக கனெக்ட் பண்ணணும். அதை அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க வெளியில். அப்படியே இதுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன். ஸோ டேஞ்சன்ட். இப்போது நேமிங் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் டேஞ்சன்ட்டு. ஸோ அதை நம்ம டி டேஷ்னு பேர் வச்சுப்போம். ஸோ இதுதான் நார்மல். ஸோ இது என்னன்னு பேர் வச்சுப்போம். இந்த சர்க்கிளில் இந்த டச் ஆகிற பாயிண்ட்டு நம்ம பின்னு பேர் வச்சுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ மெஷர்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு? 125.66. ஸோ இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், இது ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ வருது? 125.66. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டோட்டல் எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கோட லென்த்து 155. ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கோடு போட்டுட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள்னுடைய ரேடியஸ் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? 40 mm. ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி ஒரு லைன் இப்படி போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் எழுதிப்போம். எவ்வளவு? 40. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்ஸ் கொடுங்க. இவ்வளோதான். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.